நம்ம கிளினிக் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வராங்க. அவங்க பார்க்கும்போது ஒரு சைடு பார்ட் ஆஃப் பாடி அவங்களுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு பேர் நெக்லெக்ட்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த சைடு திரும்பி லெஃப்ட் சைடை திரும்பி பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அந்த சைடு திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கழுத்தே திரும்பாது. நம்ம கழுத்தை திருப்பி காமிச்சா கூட அதை அவாய்ட் பண்ணி இந்த சைடு திரும்பி பார்க்க தான் முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே ரீஹேப் ப்ராசஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல அவங்க பாடி பார்ட் அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து வர விஷனை பத்தி அவங்களுக்கு கரெக்டான புரிதல் கொண்டு வந்தாதான் அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருக்கிற என்விரான்மெண்ட்ல என்ன இருக்கு, அவங்க பாடி பார்ட் எப்படி மூவ் ஆகுது, இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ்ல நம்ம கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதை சரியா புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று செய்வோம், அவங்க புரிதல் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டுமே சரியான முறையில சீக்கிரமா சரி பண்ண முடியும். திண்டுக்கல்ல இருக்க ஸ்ட்ரோக் பேஷண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. we are ready to help you. Thank you.